பீஸ்ஃபுல் மூன் ஸ்டோரிஸ். வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதையோட பேரு கடலுக்கு அடியில் ஓர் கோட்டை. ஒரு ஊர்ல ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல அம்மா, அப்பா, அப்புறம் ஒரு பொண்ணுன்னு வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மீன்பிடி தொழில் தான் முக்கியமான தொழில். அவங்க அப்பா தான் அந்த வேலையை செஞ்சிட்டு இருந்தாங்க. எல்லாரும் தூங்கிட்டு மறுநாள் காலையில அந்த அம்மா அந்த அப்பாவை எழுப்பிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் காலையில எந்திரிச்சோன்னையும், நேரம் ஆயிடுச்சுமா, நான் இப்பவே கிளம்புனாதான் நிறைய மீன்கள் எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு தன்னோட மனைவி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. சரி, பொண்ணையும் எழுப்பி விடு, சொல்லிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க அம்மாவும், ஆமாங்க, அவளும் சொல்லிட்டு இருக்கா, சரி போயிட்டு சீக்கிரம் வந்துடுவீங்கல்ல அப்படின்னு அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் 2 பேரும் எந்திரிச்சு டீ எல்லாம் கொடுத்துட்டு, சரிம்மா, அப்பா வேலைக்கு கிளம்புவாங்க, எப்போ வருவாங்கன்னு தெரியல, சீக்கிரம் வந்துடணும் அப்படின்னு அந்த அம்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே அவங்க அந்த பொண்ணு சொல்கிறா, ஆமாம்மா, அப்பா இப்போ போனாங்கன்னா எப்போ வருவாங்கன்னு தெரியல, ஒரு நாள் ஆகிடும், சில நேரம் சீக்கிரமும் வந்துடுவாங்க தான், சரிப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. உடனே அவங்க அப்பாவோ, சரி சரி, நான் பார்த்து பத்திரமா போகிறேன், நீங்கள் 2 பேரும் முதல்ல பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா மீன் பிடிக்கிறவங்கெல்லாம் ஒரு நாள் ஆகிடும், காலையில் போனாங்கன்னா மறுநாள் காலையில், அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே. அப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, சரிங்க, சீக்கிரமாகவே போயிட்டு சீக்கிரமாக வாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லிகிட்ருக்குறாங்க. அப்புறம் அவங்களோ, பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கிறாரு. அப்புறம் அந்த பொண்ணும், ஏம்மா, இதெல்லாம் எப்போதும் உள்ளது தானே, எதுக்கு வருத்தப்பட்டுட்ருக்கீங்க, இந்த வேலை நமக்கு ரொம்ப பிடிச்ச வேலை தானே, அதெல்லாம் அப்பா பத்திரமா போயிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே அவங்க அப்பாவும், பத்தியா, என் பொண்ணு என்னைய பற்றி எவ்வளோ கரெக்டாக புரிஞ்சு வச்சிட்ருக்கா, நீ தான் எப்போ பார்த்தாலும் பயந்துட்டுருக்க, சரி நான் போயிட்டு பத்திரமா வந்துடுறேன், நீங்களும் பத்திரமா வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தன்னோட படகை எடுத்துகிட்டு கடல் கிளம்பிட்டார். அன்னைக்குன்னு ரொம்ப ஒரு மாதிரி வானம் ஒரு வித்தியாசமான ஒரு கிளைமேட்டில் இருக்குது. ஒரு யோசனையிலே தான் போகிறாரு, ஏதாவது மழை வந்துடுமோ, புயல் வந்துடுமோ அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் வந்து கப்பல் எடுத்துகிட்டு கடலுக்கு நடுவில் போகிறாரு. கடலுக்கு நடுவில் தானே நிறைய மீன்கள் கிடைக்கும். அப்படியே போயிட்டு இருக்கும்போது கடலுக்கு நடுவில் போகிறாரு, திடீர்னு மயக்கமாயிடுறாரு. மயக்கமாகி கடலுக்கு அடியிலேயே உள்ளே போயிடுறாரு. அவருக்கு சுத்தமாக நடக்கிறது எதுவுமே தெரியல, கப்பலும் என்னாச்சுன்னு தெரியல, நல்லா கடலுக்கு அடியில் நல்லா மயங்கி விழுந்துடுறாரு. அவருக்கு சுயநினைவே இல்லாமல் இருக்கிறாரு. அப்புறம் திடீர்னு எந்திரிச்சு, என்னது இது, கடலுக்கு அடியில் வந்துட்டோன்னு நீச்சல் அடித்து அப்படியே கடலுக்குள்ளே போனால் தூரத்தில் ஒரு அரண்மனை தெரியுது. அப்புறம் நீந்திக்கிட்டே கிட்டக்க போகிறாரு. என்னது இது, அரண்மனை கோட்டை மாதிரி அழகாக இருக்குது, இது என்ன இடம் அப்படின்னு அவருக்கு ஒன்றுமே புரியலை. அப்புறம் அழகாக படிக்கட்டெல்லாம் வச்சு அந்த கோட்டைக்கு நடுவில் ரொம்பவே ஒரு அழகான இடம் தெரியுது. அதை பார்த்து வியந்து நிற்கிறாரு. நம்ம எதுவும் கனவு காண்றோமா, வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு ஒரு யோசனையிலே இருக்கிறாரு. அப்புறம் அவருக்கு கடலுக்கு அடியில் நல்லாவே மூச்சு விட முடியுது. அப்புறம் பார்த்தா பக்கத்து அறையில் ஒரு கடல் கன்னி ஒரு அழகான சிற்பி வடிவிலான ஒரு மெத்தையில் உட்காந்துட்டு அவரை பார்த்து, யார் நீங்கள், இங்கே எப்படி வந்தீங்க, இங்கே யாருமே அதிகமாக வரமாட்டாங்களே, கடலுக்கடியில் இப்படி ஒரு கோட்டை இருக்கிறது யாருக்குமே தெரியாதே அப்படின்னு கேட்குது. உடனே அவரோ, நானா வரல, நான் திடீர்னு மயக்கமாயிட்டேன், எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல, தூரத்தில் ஒரு கோட்டை தெரிஞ்சுது, அதை பார்த்து நீந்தி வந்தேன், ஆனால் இங்கே நல்லா அழகாக சுவாசிக்க முடியுதே அப்படின்னு சொல்கிறாரு. உடனேயும் அந்த கடல் கன்னி, இந்த கோட்டையில் உள்ள விசேஷமே அதுதான், இங்கே யார் வந்தாலும் அவங்களால வெளி இடங்கள் இருக்கிற மாதிரியே நல்லா சுவாசிக்க முடியும். சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் திடீர்னு மயக்கமாயிட்டீங்க அப்படின்னு அந்த கடல் கன்னி கேட்டுட்ருக்கு. அதுக்கு அவரும், அதுதான் எனக்கும் தெரியலை, எனக்கு பயமாக இருக்கே, நான் வீட்டுக்கு போகணும், எனக்கு மனைவி என் குழந்தைலாம் என்னை எதிர்பார்த்துட்ருப்பாங்க, எனக்கு என்னாச்சோன்னு ரொம்ப பயப்படுவாங்க, நான் சீக்கிரமாகவே வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கிறாரு. உடனே கடல் கன்னியோ, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் இங்கேருந்து பத்திரமா வெளியே போகலாம், இங்கே யாரும் எதுவும் பண்ண மாட்டோம், நீங்கள் உங்கள் பொண்ணையோ உங்கள் மனைவியும் நினச்சி எந்த கவலையும் பட வேண்டாம், உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் கேளுங்க, நான் செய்கிறேன், நீங்கள் தைரியமாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுது அந்த கடல் கன்னி. அதுக்கு அவரோ, எனக்கு உதவியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் பத்திரமா இங்கேருந்து போனால் போதும், ஏன்னா என்னோடய மனைவியும் என்னோடய பொண்ணும் நான் கொஞ்சம் தாமதமானாலும் ரொம்ப பயப்படுவாங்க, அதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டுருக்கிறாரு. அதே நேரம் ராத்திரி பொழுதே போயிடுது, இரவு ரொம்ப நேரமும் ஆயிடுது. வழக்கம் போல் மறுநாள் காலையில் விடிஞ்சோன்னையும் அவங்க அம்மா,
பார்த்தியா அப்பா இன்றைக்கும் காணோம், ராத்திரி சீக்கிரமாகவே வரமாட்டாங்க, அதான் எனக்கு பயம், நல்ல விதமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டா போதும் அப்படின்னு பயந்துட்டுருக்காங்க. அப்புறம் அவங்க பொண்ணும், அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, அப்பா இந்த மாதிரி நிறைய தடவை கரெக்டான டயத்துக்கு வந்திருக்கிறாரு தானே, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, வந்துடுவாங்க அப்பா, நீங்கள் ஏம்மா இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. சரி, உங்களோட பயம் நியாயமானது தான், கண்டிப்பாக அப்பா வந்துடுவாங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. அப்புறம் அந்த கடல் கன்னி அவருக்கு உதவி செய்யணும்னு நினச்சிட்டு ஒரு தங்க பொட்டி நிறையா முத்து தங்கம் பவளம்னு அவ்வளோ எடுத்து கொடுக்குது. இதில் நிறைய பொருட்கள் இருக்குது, உங்களுக்கு மகள் இருக்கான்னு சொன்னீங்கல்ல, இதிலேருந்து எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுது. உடனே அவரோ, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம்மா, நான் கடவுள் புண்ணியத்தில் நல்லாவே இருக்கேன், நான் நல்லா உழைச்சி சாப்பிட்டுக்குவேம்மா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம்மா, யாராவது தேவைப்படுறவங்க இருந்தால் கொடுங்க, எனக்கு இதை பற்றியெல்லாம் ஆசையும் இல்லை, எனக்கு தேவையும் இல்லை, நீங்கள் வேறு யாருக்காவது இதை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னையும் கடல் கன்னிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படியா, இப்படி ஒரு மனிதரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவ்வளோ உங்கள் கண்ணு முன்னாடி இத்தனை பொற்குவியல்கள் இருந்துமே இதெல்லாம் எதுவுமே வேண்டான்றீங்க, எவ்வளோ நேர்மையான மனிதராக இருக்கீங்க, சரி நீங்கள் பத்திரமா வீடு போய் சேருவீங்க அப்படின்னு ஆசீர்வாதம் கொடுக்குது. உடனே அதுக்கு அவரோ, ரொம்ப நன்றிம்மா, நான் இந்த உதவி தான் எதிர்பார்த்தேன், நான் பத்திரமா வீடு போய் சேர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து புறப்படுறாரு. புறப்பட்டா தன்னோட வீட்டில் அழகாக தூங்கிட்டுருக்கிறாரு. அது அவருக்கே தெரியல, ஏன்னா அந்த கடல் கன்னி அப்படி ஒரு ஆசீர்வாதம் தான் அவருக்கு கொடுத்துருக்குது. அப்புறம் மறுநாள் காலையில் அவங்களுக்கு மனைவிக்கு ஒரே ஆச்சரியம், கணவர் எப்போ வந்தார் அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள போய் வேகமாக எழுப்பி விட்றாங்க. அப்போது கணவர் எந்திரிச்சு நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. எல்லாமே உன்கிட்ட சொல்லணும், ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு, சரி மகளையும் எழுப்பி விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அவங்க மனைவி, அப்படியா, என்ன நடந்துச்சு சொல்லுங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்ருக்காங்க. அப்புறம் 2 பேருக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அவங்க என் மனைவி என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையும் ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்ருக்குறாங்க. அப்போது தான் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அவர் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அப்போது பொண்ணுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இப்படி கூடலாம் நடக்குமா, இதெல்லாம் உண்மைதானா, ஏதாவது அப்பா கனவு எதுவும் கண்டாங்களா அப்படின்னு ஒரு மாதிரி ஆச்சரியத்தோடையே கேட்டுட்ருக்கா. அப்போ தான் அவங்க அப்பா, நடந்தது எல்லாம் உண்மைதாம்மா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் எனக்கு இப்போ தான் நடக்குது, ரொம்பவே ஆச்சரியமான விஷயந்தான், நான் பத்திரமா வீடு வந்து சேர்ந்ததே எனக்கு இன்னமும் நம்ப முடியலை, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அவங்க மனைவிக்கோ அவர் சொல்கிறத நம்பவே முடியலை, அதே சமயம் நம்பாமே இருக்க முடியலை, ஏன்னா யாரும் இதெல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க இல்லையா. அப்புறம் அவங்க மகளோ, ஆனாலும் ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது, இதை பற்றியெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் தான், இப்படி கூட நடக்குமா, ஆனால் நீங்கள் எங்கள் அப்பா எவ்வளோ நேர்மையானவங்கன்றது எனக்கு இன்றைக்கி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அவங்க அப்பா, ஆமாம்மா, நமக்கு உழைக்காத காசு எதுவுமே தேவையில்லை, யாரோட பணமும் நமக்கு தேவையில்லை, நம்ம நேர்மையாக உழைச்சி நமக்கு வேணுங்கிறது அதிலிருந்தே கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு கதையோடு பார்க்குறவங்கள பாய். அப்புறம் எனக்கு இதே மாதிரி தொடர்ந்து நிறைய ஆதரவு கொடுங்க. பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னுமே ஒரு பெரிய உதவியாக இருக்கும். உங்ககிட்டேருந்து நான் தொடர்ந்து ஆதரவை எதிர்பார்க்குறேன். அதனால் பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.